சேகர் ரெட்டியுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மணல் வியாபாரியும் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு ஒப்பந்தப் பணிகளில் கோலோச்சியவருமான சேகர் ரெட்டியின் வீட்டில் கடந்த டிசம்பர் மாதம் வருமான வரித்துறை 2 நாட்களாக சோதனை நடத்தியது. 2 நாட்களிலும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 138 கோடியே 52 லட்சம் ரொக்கமும் 157 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தவிர வெவ்வேறு வங்கிகளில் ரூபாய் 500 கோடி அளவுக்கு முதலீடு செய்ததற்கான ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் ஆகியவை சிக்கின. மொத்தம் 10 மூட்டை அளவுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் சிக்கின. மேலும் அங்கிருந்து முக்கிய டைரி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாசலு, ஆடிட்டர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் பரிந்துரை கடிதமும் எழுதியுள்ளனர். இதனால் எடப்பாடி அரசுக்கு மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளது. ஏற்கனவே அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரிச்சோதனை, அமைச்சர் காமராஜ் மீது புகார் என பல பிரச்சனைகளை அதிமுக அமைச்சர்கள் எதிர்கொண்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த டிசம்பர் மாதத்தில் சேகர் ரெட்டி வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் டைரி கைப்பற்றப்பட்டது. சேகர் ரெட்டியின் டைரியில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோரின் பெயர்கள் உள்ளன. ரூபாய் 300 கோடி வரை அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக டைரியில் குறிப்பு எழுதப்பட்டுள்ளது. டைரியில் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை கூறியுள்ளது. அந்த டைரியில் அன்றைய அமைச்சரும் இன்றைய முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால்தான் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என அமைச்சர்களுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.